பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கஜலட்சுமி மேம், நீங்களே ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது கடந்த 3-4 வருடமாக அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. பட் இந்த வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதற்கான ஒரு டாக்டர் கிடைப்பாங்க, இல்லை அதற்கான ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லை அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேங்க் பேலன்ஸ் ஏறுவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு இந்த சினிமா துறையில் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்காங்க, ஜோதிடராக இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா புது புது வாய்ப்புகள் வரும். புது புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. புது புது விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதியாக வந்தாலும் பட் சில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார். பட் இந்த வக்கர பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதாகவும் இருக்கும், ஏற்றத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் சிதறல் கொடுத்தது, குடும்ப உறுப்பினர்கள் கூட சிதறல் கொடுத்தது. இந்த அண்ணன் உறவினர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட பிறந்தவங்க, பசங்க, மருமக, இவங்ககிட்டலாம் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல் கொடுத்தது. இப்போ அது எல்லாமே சரியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ரிஷபராசி நேர்கள் ரொம்ப கவனத்துடன் நிறைய விஷயங்கள் செயல்பாடுபடணும். அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப கவனம் வேணும், பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப தெளிவு வேணும், பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக செய்யும் போது அந்த குடும்பம் சிதறிச்சு பார்த்திங்களா, அது எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசி நேர்களுக்கு பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ணன் தம்பிங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு லாபகரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, துணி கடை வச்சுருக்காங்க, ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களா, பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே இன்னொரு பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் எதில் ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையிலையும் அவங்க ஹெல்த்லையுமே கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி இந்த சனி வக்கர பயிற்சி ஓரளவுக்கு நல்லதாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய நகர்வுகளை தெளிவாக நகர்த்த வேண்டும் அப்படின்றது மேம் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம அருண்குமார் சார் கிட்ட கேட்டலாம், ரிஷபராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதி நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சார் உடம்பு நல்லா இருக்குது, ஆனால் ஒரு பயமாக இருக்குது சார், பதட்டமாக இருக்குது, படுத்து தூக்கமே இல்லாமல் இருக்குது சார், நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்லாம். அதுவும் குறிப்பாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் ஒரு மனக்கலக்கத்தில் இருந்தீங்க. கண்டிப்பாக இறைவனுடைய அருளோடு அந்த கலக்கம் சரியாகும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு ஆண்டவன் உங்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறான். குறிப்பாக ஒரு புது தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு பல முயற்சிகளை தொடங்கி அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. சார் 1.5 வருஷமாக வீட்டில் நிம்மதியாக இல்லை சார், படுத்துட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், ஏகப்பட்ட செலவு பண்ணிகிட்டே இருக்கேன், வெளியில் வந்துட்டா 100 பேர் கையெழுத்து கும்பிட்றான், வீட்டுக்கு போனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் விலகி இருந்தீங்களோ, ஊரை விட்டு வெளியில் விலகி இருந்தீங்களோ, குடும்பத்தை பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் கர்மஸ்தானம், குறிப்பாக அந்த பூர்வ புண்ணியத்தில் நிறைய புண்ணியங்களை செஞ்சுட்டு எனக்கு கடவுள் நிறைய சோதனைகளை கொடுத்தாருன்னு வழியோடு இருந்தவங்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை பெருக்கி பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அத்தனை தடைகளையும் இந்த சனியோட வக்ரம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யும்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் பெருசாக கல்யாண விஷயத்தில் கடுமையான சவால்களை சந்திச்சுட்டே இருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த 1 வருஷ காலம் திருமண பேச்செடுத்தா தடையாக இருந்தது, அல்லது திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதலை கொடுத்தது, அல்லது நம்பி பேசின சார் பழகின எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறாத வடு கொடுத்துட்டு விலகி போனாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உங்களை திரும்ப தேடி வரக்கூடிய காலத்தை இறைவன் ஏற்படுத்த போகிறார். இல்லற வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், அனுகூலத்தை தரப்போறார். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் இருந்து வந்த பல தடைகள் எல்லாம் சரியாகும். ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வக்ரசனி பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக முன்னேற்ற பலன்களை, ஏற்கனவே கொடுத்த கடன் வரும், வாங்கின கடனை திருப்ப அடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். தாயோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் தொடங்கும் பொழுது அகலக்கால் வச்சு பெரிய முதலீடுகளை செய்யாமல் இருந்தாலே போதும்.
போதும். ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கை உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில செய்யும் பொழுது இந்த வக்ர சனியினுடைய பல தாக்கங்கள் உங்களிடத்துல அண்டாமலே அந்த இறைவன் உங்களை காத்தருள்வார். மிக்க நன்றி. அடுத்தபடியாக ரிஷபராசிக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் 2 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல முதல் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ட்விஸ்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பாத்ரூம் போறீங்க, வீட்டில் பெரியவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க வந்து கொஞ்சம் சேர் போட்டு கூப்பிட்டு போகிறோம் இல்லை வாக்கர் வச்சு கூப்பிட்டு போகிறோம்னா அவங்களோட ஆங்கிள்ஸ் ட்விஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3வது முக்கியமான விஷயம், உடம்புல வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 3மே கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் கடகத்திலையோ இல்லை விருச்சிகத்திலையோ உங்களுக்கு அல்லது கன்னியிலையோ வக்கரமான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறும். நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள், நிறைய பார்ட்னர்ஸு, புதுமண தம்பதிகளாகக்கூடிய வாய்ப்புகள், கல்யாணமே ஆகலை சார்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு 2 கல்யாணம் பண்ண கூட ஃப்ளாப் ஆகிடும். அவங்க அத்தனை பேருக்கும் 3வது கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கையிருப்பு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். லாபஸ்தானத்தில் சனி பொதுவாக வக்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நண்பர்கள் மூலியமான சில இடையூறுகள் ஏற்படாம். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் சொல்லலாம். உடம்புல வந்து அசிட்டால்டிஹைட் கண்டென்ட் வந்து நிறையா அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வேறு ஆங்கிளில் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல் படிப்பு, உச்ச படிப்பு, அதே மாதிரி நிறைய பேருக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, டாக்டரேட் படிக்கணும், டாக்டரேட் அவார்ட் ஆனோ ரொம்ப எழுத்துன்னு இருக்கு, வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாடு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டரான ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய தலைவலி, அதே மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுடைய பழக்க வழக்கம், குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு படிக்க வைக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சில பல விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. லாபஸ்தானமாக இருக்கனால நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்கள பற்றி இவங்கள இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி ரிஷபராசி நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக வேண்ட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை மனதார வணங்குவது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். நன்றி. மிக முக்கியமா நீங்க வந்து உடல் நலத்தின் மீது கவனம் தேவை ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த சனி வக்ர பயிற்சியில. நிச்சயமா இதை நாங்க ஃபாலோ பண்றோம். அடுத்தபடியாக நம்ம மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்கலாம். சார், இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன கொடுக்க போகிறது? ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷன்ற 3 நட்சத்திர சாரங்களை தன்னுடன் வச்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய யோசிப்பாங்க. 10 வருஷமாக அவங்க லைஃப்பில் வந்து படாத பாடு, அதாவது எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. எல்லாமே இருக்கும், எதுவுமே இல்லை. சொந்த பந்தங்க சுற்றி இருப்பாங்க, யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்கக்கிட்ட இருந்துருக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வேணால் கேட்டு பாருங்கள், நீங்கள் கூட சேர்ந்தவங்களாம் நல்லா வளர்ச்சியாக இருக்காங்கன்னா, ஆமாம் சார் என் கூட இருந்தவங்களாம் சூப்பராக டாப்பாக இருப்பாங்க, நல்லா இருக்காங்க சார், அதுலேயும் பெருமைப்படுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாம் ஆமாம் இவர் கூட இருக்கிறவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அதே விஷயந்தான் மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களுடைய ஃபேமிலிலையும் அவர்கள்ட்டையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மற்றவர்களுடைய எல்லா விஷயத்தையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் திருப்தியாக இருக்காங்களா, சம்பாதிக்கிறது எதுக்காக, படிக்கிறது எதுக்காக, கல்யாணம் எதுக்காக, குழந்தை எதுக்காக, எல்லாத்தையும் கொஸ்டின் மார்க் போட்டே போனீங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பீஸ்க்காகன்னு சொல்லுவாங்க, நிம்மதிக்காக. அந்த நிம்மதி வந்து இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இத்தனை நாட்கள் இருந்தது. பட் இனிமே நான் யாரையும் கவனிக்க போகிறதில்ல, நான் என்ன கவனிக்க போகிறேன், நான் நானாக இருக்க போகிறேன், எனக்குன்னு நான் வாழ போகிறேன், எனக்குன்னு நான் முயற்சி எடுக்க போகிறேங்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஹாஸ்டல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் சேர்ந்து பகிர்ந்துட்டு இருக்கிறவங்க தனியாக வந்து நான் ஒரு வீடு எடுத்து தங்குறேன்ற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 100% அவர்கள்ட்ட இருக்கும். அதே சமயத்தில் சோம்பேறித்தனமாக இருந்து இத்தனை நாள்லாம் அப்படி இருக்கக்கூடாது, இனிமே பாரு எப்படி நான் இயங்குறேன் பாருங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். ஐயுவை, ஐவிஎஃப் சம்பந்தமான சில மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பத்த காலம் இவர்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படக்கூடிய காலமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை தெரியாமல் நுழையக்கூடாது. எனக்கு இந்த தொழில் தெரியாது, பண்ணக்கூடாது. பணம் கொடுக்கக்கூடாது. 10 பேர்ட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுக்கக்கூடாது. தெரியாத தொழில் செய்யக்கூடாது. ஆனால் ரிஷபராசி இத்தனை விஷயங்கள் சொன்னாலும் ஜெயிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா அவங்ககிட்ட வில் பவர் ஜாஸ்தி. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்குள்ள பார்ப்போம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு
அவங்க வேலையை சரிசமமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கூட வேலை செய்கிறவங்க மாப்பிள்ளை வா சூப்பராக இருக்குது வேலை, நான் அங்கே தான் இருக்கேன்னு சொன்னால் கடைசியில் கவுண்டமணி சாரோடைய கப்பல் கதையாயிரும். கடைசியில் சம்பளத்தை யார் வாங்குவா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வந்துடும். ரிஷபராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், போகக்கூடிய கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். நமக்கு நாமே அப்படின்ற காலம் வந்துட்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி துவங்க போகுது. செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி அவங்க வந்து ஓட போறாங்க அப்படின்றத மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.